ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்பலையில் அமைஞ்சிருக்க திருமலை முத்துக்குமார சுவாமி கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவில் வந்துட்டு தென்காசி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது. இங்கே வந்துட்டு முருகன் தாங்க வீட்டிருக்காரு. இங்கே இருக்க முருகனை வந்துட்டு திருமலை முத்துக்குமார சுவாமி, அதாவது குமாரசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்கங்க. இது வந்துட்டு ஒரு மலையின் மீது தாங்க அமைஞ்சிருக்குது. தென்காசின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் மலை, குன்று, அது மட்டும் இல்லாமல் இயற்கை அருவிகள் தாங்க ஞாபகம் வரும். அதுபோல் தாங்க இந்த கோவிலை சுற்றி நிறைய இயற்கையான பசுமையான இடங்கள், நிறைய மலைகள் எல்லாம் அமைஞ்சிருக்குது. இதனோட வரலாறுன்னு சொல்லி பார்க்க போனால், முன்னொரு காலத்தில் வந்துட்டு இந்த கோவிலில் வேல் மட்டும் வச்சு தான் வழிபட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க பூசாரி வந்துட்டு ஒரு நாள் அர்ச்சனை பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, முருகன் அவரோட கனவுல வந்து இது மாதிரி கோட்டை திருடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு என்னோட சிலை இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கே வந்துட்டு எறும்புகள் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அர்ச்சகரும் அதை போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. இதுதாங்க இதனோட வரலாறு.